ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை தான் ஹஜ் செய்தார்கள். அவர்களுடைய ஹஜ் அதுதான் முதலும் அதுதான் இறுதியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 4 உம்ராக்களை செய்தார்கள். வாழ்வில் ஒரு ஹஜ்ஜை செய்தார்கள். அந்த ஹஜ்ஜுக்கு பேருதான் ஹஜ்ஜத்துல் வதா அல்லது ஹஜ்ஜத்துல் விதா. எங்கட ரூஹ் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா கைப்பற்றுவதற்கு முன்னால எங்கட 2 கண்ணாலையும் அந்த கஅபத்துல்லாஹ்வை நாங்க பார்க்க வேண்டும் என்ற ஆசை எங்கட உள்ளத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஹஜ்ஜை நிறைவேற்றி ஹாஜிமார்கள் இருப்பார்கள். ஹஜ்ஜை செய்யணும் என்ற உள்ளத்தில் ஆசை வைத்தவர்கள் இருப்பார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற வசனத்தை மொழிந்ததின் மூலமாக அந்த ஆசை எனக்கும் வந்தது என்று நெஞ்சில் நிறைய நியத்து வைத்தவர்களும் இருப்பார்கள். காஸே ஆஸம் தஸ்தகீர் காஸே ஆஸம் தஸ்தகீர் காஸே ஆஸம் தஸ்தகீர் காஸே ஆஸம் தஸ்தகீர். இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவையே போற்றி போல்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் நெஞ்சில் நிறைந்த முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை தான் தங்களுடைய வாழ்க்கை என்று அன்னார் எந்த வழியை பின்பற்றி வாழ்ந்தார்களோ அதே வழியில் அணுவும் தவறாமல் வாழ்ந்த உத்தம சஹாபா தோழர்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், மஷாயிஹ்மார்கள், குத்துபுமார்கள், அவுலியாக்கள், சாதாத்துமார்கள் இன்றைய நாளிலிருந்து கியாமத்துடைய நாள் வரைக்கும் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கப் போகின்ற எடுத்து நடந்து கொண்டிருக்கின்ற அனைத்து முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் நம் அனைவர்கள் மீதிலும் வல்லவன் ரஹ்மானுடைய சாந்தியும் சமாதானமும் என்னென்னும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய இறையில்லமாம் புனிதமான மஸ்ஜிதிலே நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா என்ற உயர்தரமான கண்ணியமான நியத்தோடு இந்த பள்ளி வாயலிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹும் அவனது தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இந்த உலக வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்தால் நாளை கியாமத்துடைய நாளையில் ஜெயம் பெற்றவர்களாக இருக்க முடியும் என்று சொல்லி காட்டினார்களோ அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை நல்ல விடயங்களை எமது வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடந்தும் எவைகளையெல்லாம் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள், தூரமாகிக் கொள்ளுங்கள் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து ஹராமாக்கி நஜீஸாக்கி விலக்கி இருக்கின்றானோ அப்படிப்பட்ட வெறுக்கத்தக்க விடயங்களில் இருந்து முற்றுமுழுதாக விலகி நடந்து கொள்ளுமாறு அடியேனாகி எனக்கும் என் நண்பர்களுக்கும் என் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் அப்பால் நான் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். எந்த நேரத்திலும் எந்த இடத்தில் இருந்தாலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற பயபக்தியோடு வாழும் பெரும் பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட வாழ்க்கையில் இந்த ஈருலகத்திலும் வெற்றியை தந்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. இந்த இடத்தில் நாங்கள் இப்போது எப்படி ஒன்று கூடி இருக்கிறோமோ அதே போன்று ஒரு நாள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் அலா என்ற உயர்தரமான சொர்க்கலோகத்தில் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லவன் ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. யாரெல்லாம் எமது நாட்டில் இருந்தும் பிற நாடுகளில் இருந்தும் ஹராமுடைய ஆடையை அணிந்து பைத்துல்லாவை ஹஜ்ஜி செய்ய சென்றார்களோ, செய்ய நாடி இருக்கிறார்களோ, செய்ய நியத்து வைத்திருக்கிறார்களோ எல்லாருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் ஹஜ்ஜுல் மப்ரூராக ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அன்பின் சகோதரர்களே, நாங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய மாதம் கண்ணியமான ஒரு துல் கஅதாவுடைய மாதம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் 12 மாதங்களை சொல்லி அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் சிறப்பான மாதம் அஷ்ஹுருல் ஹுரும் என்கிறான். அந்த சிறப்பான 4 மாதத்தில் ஒரு மாதமாகிய துல் கஅதாவுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த துல் கஅதாவுடைய மாதம் வந்துவிட்டால் 2 விடயங்கள் பேசப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றன.
ஒன்று குத்துபுல் அக்பர் வல் கௌசுல் அஷ்ஹர் அபுல் ஹசன் அஷ்ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய புகழ் மாலைகள் பொன்மொழிகள் பாடப்பட்டும் அவர்களை நினைவூட்டப்படுகின்ற ஒரு மாதம் இந்த துல்கஅதாவுடைய மாதம். இரண்டாவது விடயம் என்னவென்றால், புனிதம் நிறைந்த இஸ்லாத்தின் 5வது இறுதி கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி எமது நாட்டில் இருந்து இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற தல்பியா முழக்கத்தோடு அன்ன மக்கா முக்கர்ரமாவை நோக்கி அதிகமான ஹாஜிமார்கள் பயணமாகிக் கொண்டிருக்கின்ற மாதம் இந்த துல்கஅதாவுடைய மாதம். சகோதரர்களே, அன்பின் சகோதரர்களே, இன்றைக்கு பேசக்கூடிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் ஒரு ஆசை எங்களோட உள்ளத்தில் இருக்குகின்றது. புனிதம் நிறைந்த காபத்துல்லாவை நான் பார்க்க வேண்டும், பைத்துல்லாவை ஹஜ்ஜி செய்ய வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும், தவாஃபு செய்ய வேண்டும், அந்த காபத்துல்லாவை கண்டெண்டாலையும் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா 2 காலாலையும் அந்த காபத்துல்லாவை 7 முறை சுற்றி தவாபு செய்ய வேண்டும். மகாம் இப்ராஹிமுக்கு கிட்டால 2 ரகாத்துகள் தொழுகையை தொழ வேண்டும் என்று எங்களோட உள்ளத்தில் நிறைய ஆசைகள் அவாகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அது ஒரு முஸ்லிமாக பிறந்த அனைவர்களுடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை. அதுதான் மௌத்துக்கு முன்னால எங்களோட ரூஹ் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கைப்பற்றுவதற்கு முன்னால எங்களோட 2 கண்ணாலையும் அந்த காபத்துல்லாவை நாங்க பார்க்க வேண்டும் என்ற ஆசை எங்களோட உள்ளத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அது மாத்திரமல்ல, ஒரு நாள் நாங்களும் அரஃபாவில் தங்க வேண்டும், மினா டென்ட்டுக்குள்ள நாங்களும் உறங்க வேண்டும், முஸ்தலிஃபாவில் தங்கோனும், எங்களோட 2 கைகளினாலும் அந்த ஷைத்தானுக்கு கல்லறிய வேண்டும், ஜம்சம் தண்ணியை அதிகம் அருந்த வேண்டும். இப்படி நிறைய ஆசைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதுபோலதான் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ரௌலா ஷரீஃபுக்கு முன்னால் நின்று எம்பெருமானாருடைய ரௌலாவை பார்த்த நிலைமையில அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சய்யதி யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் யா முஹம்மத் என்று எம் நெஞ்சில் நிறைந்த ஹபீபுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ரௌலாவுக்கு முன்னால் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லணும் என்ற ஆசை எங்களோட உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் நான் சொன்ன அனைத்து பாக்கியங்களையும் எங்களோட மௌத்துக்கு முன்னால் வாழ்வில் ஒரு தடவை ஏனும் தந்தருள்வானாக. அன்பின் சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய மாதம், இந்த ஹஜ்ஜை எவ்வாறு செய்வது, இந்த ஹஜ்ஜினால் எங்களுக்கு என்ன பலன் கிடைக்குகின்றது, ஏன் நாங்கள் ஹஜ்ஜை செய்ய வேண்டும், யாருக்கு ஹஜ்ஜி கடமை, பெருமானார் நெஞ்சில் நிறைந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படி ஹஜ்ஜை செய்தார்கள், அவங்களோட ஹஜ்ஜி எந்த ரூபத்தில் இருந்தது, இதை நாங்கள் கொஞ்சம் படிக்க வேண்டும், ஆராய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு நாள் துல்கஅதாவுடைய மாதம் பெருமானாருடைய 63வது வயது பிறை 23வது அன்று ஹுதுபா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். வெள்ளிக்கிழமையுடைய நாளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், அவர்களுடைய சஹாபா தோழர்களை பார்த்து, அருமை சஹாபா தோழர்களே, நான் ஹஜ்ஜுக்காக செல்ல இருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய 63வது வயது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை தான் ஹஜ்ஜி செய்தார்கள். அவர்களுடைய ஹஜ்ஜி அதுதான் முதலும் அதுதான் இறுதியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 4 உம்ராக்களை செய்தார்கள், வாழ்வில் ஒரு ஹஜ்ஜை செய்தார்கள். அந்த ஹஜ்ஜுக்கு பேருதான் ஹஜ்ஜத்துல் வதா அல்லது ஹஜ்ஜத்துல் விதா.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துல்கஅதாவுடைய மாதம் பிறை 23வது அன்று ஹுதுபா பிரசங்கத்திலே சொல்கின்றார்கள், என் அருமை சஹாபா தோழர்களே, நான் ஹஜ்ஜி செல்ல இருக்கிறேன், என்னோடு சேர்ந்து நீங்களும் ஹஜ்ஜிக்காக தயாராகுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான மனைவிமார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அருமை மஹலாத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களும் குடும்பத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவில் இருந்து பிறை 24 சனிக்கிழமை அன்று மதீனா முனவ்வராவில் இருந்து மக்கா முக்கர்ரமாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து மக்காவுக்கு போனால் யலம்லம் என்ற இடத்தில் நியத்து வைப்போம். 5 பிரதானமான எல்லைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. துல் ஹுலைஃபா, அதே போன்று கருணுல் மனாசில், யலம்லம், அதுபோல ஜஅரானா, இது போன்ற 5 இடங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இலங்கை நாட்டில் இந்த தென் ஆசியாவில் இருந்து அந்த மக்கா முக்கர்ரமாவுக்கு செல்லக்கூடிய அனைவர்களும் யலம்லம் என்ற இடத்தில் நியத்து வைப்பார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துல் ஹுலைஃபாவில் மதீனா முனவ்வராவில் இருக்கக்கூடிய ஒரு அழகான எல்லையான உறுதியான எல்லையான துல் ஹுலைஃபாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த இடத்தில் குளிக்கின்றார்கள். இஹ்ராமுடைய ஆடையை அணிகிறார்கள், சொல்கிறார்கள் தல்பியாவை, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற தல்பியா முழக்கத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நெஞ்சில் நிறைந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அன்பின் சகோதரர்களே, ஹஜ்ஜை 3 விதமாக செய்யலாம். முதலாவது ஹஜ்ஜுல் கிரான், இரண்டாவது ஹஜ்ஜுல் இஃப்ராத், மூணாவது ஹஜ்ஜுல் தமத்து. இலங்கை நாட்டிலிருந்து செல்லக்கூடியவர்கள் தமஅத்து அடிப்படையில் தான் ஹஜ்ஜி செய்வார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்த ஹஜ்ஜுடைய பேர் ஹஜ் அல் கிரான். கிரான் என்று சொன்னால் உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து செய்வது, இஹ்ராம கல்டாமல். இலங்கை நாட்டில் தற்போது சென்றவர்கள் உம்ராவை நிறைவேற்றிவிட்டு இஹ்ராமை கலைத்திருப்பார்கள். பிறகு 8வது அன்று துல்ஹஜ்ஜுடைய மாதம் 8வது அன்று மினாவுக்கு செல்வதற்கு முன்னால் இஹ்ராமை அணிந்து கொண்டு செல்வார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்த ஹஜ்ஜுடைய பெயர் ஹஜ் அல் கிரான். கிரான் என்ற அடிப்படையில் உம்ராவையும் ஹஜ்ஜையும் பெருமானார் நெஞ்சில் நிறைந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒன்றாக இரண்டையும் சேர்த்து செய்தார்கள். அன்பின் சகோதரர்களே, துல் ஹுலைஃபா என்ற இடத்தில் இஹ்ராமை அணிந்துவிட்டு சுமார் 10 நாட்கள் பயணம் மதீனாவில் இருந்து மக்காவுக்கு. லேசிப்பட்ட தூரம் அல்ல, கிட்டத்தட்ட 400-500 கிலோமீட்டர் தூரம். ஒரு பஸ் அந்த இடத்துல 150 ஸ்பீடுக்கு போனாலும் கிட்டத்தட்ட 6 அவர் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய ஒட்டகத்திலே, கஸ்வா என்ற ஒட்டகத்திலே அவர்கள் அமர்ந்து கொண்டு மதீனா முனவ்வராவில் இருந்து பிறை 24 துல்கஅதாவுடைய மாதம் பிரயாணத்தை ஆரம்பித்து துல்ஹஜ்ஜுடைய மாதம் பிறை 3வது அன்று மக்கா முக்கர்ரமாவை அடைகின்றார்கள். நெஞ்சில் நிறைந்த நாயகம் ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அன்பின் சகோதரர்களே, அந்த இஹ்ராமை அணிவதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவங்களோட மனைவிமார்கள் எல்லாரோடையும் உடல் உறவு செய்தார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நிறைய இரக்கமுள்ளவராக இருந்தார்கள். அவர்கள் அத்தரை பூசி விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இஹ்ராமை அணிவதற்கு முன்னால். அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களோட அத்தருடைய பேர் மிஸ்க். இந்த மிஸ்கென்ற அத்தரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கொண்ட 2 பிறத்திலும் 2 பக்கமாகவும் வாரிய நிலைமையில் இருந்தது. அந்த நடு உச்சியில், அந்த நடு மண்டையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மிஸ்க் என்ற அத்தரை அன்னையார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் செலுத்தினார்கள். ரரீரா என்ற அத்தரை உடம்புக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உடம்பிலே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் அப்படி
அப்படியே செலுத்தி விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துல் ஹஜ்ஜுடைய மாதம் பிறை 3வது அன்று மக்கா முக்கர்ரமாவை அடைகிறார்கள். அந்த மக்கா முக்கர்ரமாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அடைந்து ஹஜ்ஜுக்காக ஆயத்தம் செய்கிறார்கள். சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய நாட்கள் வெறும் 5 நாட்கள் மாத்திரம்தான். இப்போ நாங்கள் யோசிக்கலாம், ஏன் இலங்கை நாட்டில் இருந்து 1 மாதம் 25 நாள் அப்படி பயணம் செய்கின்றார்களே, ஏன்? காரணங்கள் நிறைய இருக்கிறது. மக்கா முக்கர்ரமாவில் ஒரு மனிதன் போய் ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொன்னால் 1,00,000 அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்ன நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு மனிதன் அந்த மஸ்ஜிதுல் ஹராமில் மக்கா முக்கர்ரமாவில் 2 ரக்காத்துக்கள் தொழுதால் 1,00,000 தொழுகைகள் தொழுத நன்மையை அல்லாஹ் வழங்குகிறான். இதனால தான் அந்த ஹஜ்ஜுடைய 5 நாட்களை விட்டுட்டு 1 மாதம் காலம் அந்த மக்கா முக்கர்ரமாவிலும் மதீனா முனவ்வராவுக்கும் செல்கிறார்கள். ஒரு விடயம் இருக்கிறது, மஸ்ஜிதுன் நபவியில் 40 வக்துக்கள் தொழ வேண்டும். அப்படி அந்த தொழுகையை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியும் சிலர்கள் 1 மாத காலம் செல்கிறார்கள். சுமார் 8-9 நாட்கள் மதீனா முனவ்வராவில் ஹாஜிமார்கள் தங்குவார்கள் 40 வக்தையும் தொழுவதற்காக வேண்டி. ஆனால் ஹஜ்ஜுடைய காலம் வெறும் 5 நாட்கள் மாத்திரம்தான். துல் ஹஜ்ஜுடைய மாதம் பிறை 8 யௌமு தர்வியா, பிறை 9 யௌமு அரஃபா, பிறை 10 யௌமுன் நஹர், பிறை 11 யௌமுல் கர், பிறை 12 நஃப்ருல் அவ்வல். இந்த 5 நாளும் தான் ஹஜ்ஜுடைய காலம். இந்த 5 நாளும் ஒரு மனிதன் பக்குவத்தோடு பேணுதலோடு அந்த மினாவிலும் முஸ்தலிஃபாவிலும் அரஃபாவிலும் ஷைத்தானுக்கு கல்லறிந்து கொண்டும் பக்குவத்தோடு அந்த 5 நாளும் ஹராமுடைய ஆடை அணிஞ்சி ஒரு மனிதன் ஹஜ்ஜி செய்தால் அவனுடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜுல் மப்ரூர், ஒரு ஹஜ்ஜி செய்த ஒரு மப்ரூரான ஹஜ்ஜுக்கு, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேற கூலியே இல்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அந்த கூலி அடைஞ்சு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அன்பின் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இப்போ எப்படி இந்த 5 நாளையும் கழித்தாங்கன்னு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறை 8வது அன்று இஹ்ராமோட தானே இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவுக்கு செல்கிறார்கள். மினாவில லுஹரையும் பிறை 8வது அன்று லுஹரையும் அஸரையும் மக்ரிபையும் இஷாவையும் அடுத்த நாள் பிறை 9உடைய சுபகையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுதார்கள். எப்படி தெரியுமா தொழுதார்கள்? லுஹரையும் அஸரையும் சேர்த்தும் சுருக்கியும் தொழுதார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்ரிபையும் இஷாவையும் இஷாவோடு பிற்படுத்தி மக்ரிபை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுதார்கள். மினாவில் கிட்டத்தட்ட ஒரு நாள் பரிபூர்ணமான முறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறை 8வது அன்று தங்கி பிறை 9வது அன்று சுபஹுக்கு பின்னால் லுஹருடைய கட்டத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அரஃபாவை நோக்கி சென்றார்கள். அன்பின் சகோதரர்களே, இந்த பிறை 8க்கு நாங்கள் சொல்கிறோமே மினாவுடைய நாள், மினாவுக்கு செல்கின்ற நாள் யோமு தர்வியா. தர்வியா என்றால் பொருள் என்ன தெரியுமா? தண்ணி சேர்க்கக்கூடிய நாள். இந்த இடத்துல ஹஜ்ஜி செய்தவர்கள் இருப்பார்கள். ஹஜ்ஜை நிறைவேற்றி ஹாஜிமார்கள் இருப்பார்கள். ஹஜ்ஜை செய்யணும் என்ற உள்ளத்தில் ஆசை வைத்தவர்கள் இருப்பார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற வசனத்தை மொழிந்ததின் மூலமாக அந்த ஆசை எனக்கும் வந்தது என்று நெஞ்சில் நிறைய நியத்து வைத்தவர்களும் இருப்பார்கள். அன்பின் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தண்ணியை அந்த இடத்துல சேர்த்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஜம்சம் நீர் மாத்திரம்தான் அந்த இடத்தில் இருந்தது. இன்றைக்கு மக்கா முக்கர்ரமாவுக்கு போனா அந்த சிட்டி டூர்ல ஒரு இடத்தை காட்டுவார்கள். அதுதான் ஐனு ஜுபைதா. மன்னன் ஹாரூன் ரஷீதுடைய மனைவி ஜுபைதா என்ற பெண்மணி தாயிஃப்ல இருந்து மினா முஸ்தலிஃபாவுக்கு ஒரு வாய்க்காலை ஒரு கான் அப்படி அமைத்து வைத்தார்கள். காரணம், தண்ணீரை எடுப்பதற்காக. தண்ணீர் பற்றாக்குறையாக இருந்தது. நான் சொல்கின்ற காலம் ஹிஜ்ரி 110வது ஆண்டு ஹஜ்ஜுக்கு வந்த பெண்மணி தான் ஹாரூன் ரஷீதுடைய மனைவி ஜுபைதா. அவர்கள் யோசிக்கிறார்கள்,
ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய அந்த மக்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்கிறது, என்னால் வேண்டிய காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி தாயிஃப்ல இருந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கிலோமீட்டருக்கு அங்கால இருந்து ஐனு ஜுபைதா என்ற அந்த கால்வாயை தாயிஃப்ல இருந்து மினாவுக்கு கால்வாய் கட்டினார்கள் ஜுபைதா. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய உஸ்தாத் ஒரு நாள் கனவு காண்கிறார்கள், ஜுபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களே சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. கேட்கிறார்கள், ஜுபைதா சொர்க்கத்தில் இருக்கிறீங்களே, எப்படி இருக்கிறீங்க? சொன்னார்கள், ஜுபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஹஜ்ஜுக்காக வந்தவர்களுக்காக நான் அந்த காண தோண்டுவதற்காக முதலாவது மண்வெட்டியால மண்வெட்டினேனே, அந்த வெட்டினேனே, அதோடு அல்ல என பாவம் அனைத்தையும் மன்னித்துட்டான். இப்போது நான் சொர்க்கத்தில் எல்லோருக்கும் தண்ணி பங்கிட்டு கொண்டிருக்கிறேன் என்கிறார்கள் ஜுபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்போது நாங்கள் போனா பார்க்கலாம், அந்த ஐனு ஜுபைதா அப்படியே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஹிஜ்ரி 110 இருந்து 1960 வரைக்கும் யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு போனாங்களோ அந்த இடத்துல இருந்து தான் தண்ணீரை எடுத்தார்கள் மினாவில், முஸ்தலிஃபாவில். அதற்கு பிறகுதான் இப்போது நிறைய வசதிகள் வந்து அரஃபா மினா முஸ்தலிஃபா டென்ட்டுக்குள்ள ஏசி வரக்காட்டும் வந்து அந்த ABCD என்று அப்படியே பிரித்தும் தற்போது இருக்கிறார்கள். ஹைர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறை 9வது அன்று யௌமு அரஃபாவுடைய நாளிலே பிறை 9வது அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் லுஹருடைய நேரத்திலே அந்த மினாவில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அரஃபாவுக்கு வருகிறார்கள். வந்து அந்த அரஃபா மைதானத்தில் இருக்கக்கூடிய பள்ளியுடைய பேரு தான் மஸ்ஜிதுன் நமிரா. அந்த மஸ்ஜிதுன் நமிராவில் ஒரு வருடத்துக்கு ஒரு முறைதான் அந்த பள்ளி, பெரும் பெரிய பள்ளி திறக்கப்படும். அந்த பெரிய பள்ளி வாயலில் ஒரு நாளை, அந்த ஒரு வருடத்துக்கு ஒரு நாள் ஒரு வக்து மாத்திரம்தான் தொழுவிக்கப்படும். அந்த வக்தி தான் யௌம் அரஃபா, அரஃபாவுடைய நாளிலே இருக்கக்கூடிய அசரையும் லுஹரையும் அந்த இடத்தில் சேர்த்து தொழுவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த யௌம் அரஃபாவுடைய நாளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த இடத்தில் அசரையும் லுஹரையும் சேர்த்தும் சுருக்கியும் தொழுதார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அதன் பின்னால் தான் கஸ்வா என்ற ஒட்டகத்தில் ஏறி அந்த மலைக்கு அருகாமையில் ஜபலுர் ரஹ்மா என்று சொல்லக்கூடிய மலைக்கு அருகாமையில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நிறைய உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசம் அனைத்தையும் சொல்வதற்கு நேரம் கிடையாது. ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்கிறேன். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய நாள் நான் மார்க்கத்தை பரிபூரணமாக்கி விட்டேன் என்ற வசனம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அந்த இடத்தில் தான் இறங்கியது. இந்த செய்தியை கேட்டவுடனே சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் சந்தோஷம் அடைந்தார்கள், கொஞ்சம் பேர் கவலைப்பட்டார்கள். அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஒரு மூலையில் இருந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். கேட்கிறார்கள், சஹாபா தோழர்கள் அனைவர்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலைமையில நீங்க ஏன் அழுகிறீர்கள் யா அபூபக்கர்? அபூபக்கரே ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு விளங்கியது மார்க்கம் பரிபூரணமாக்கப்பட்டதுதான். அட உண்மை தன்மை என்ன தெரியுமா? அட ஹகீகத்து என்ன தெரியுமா? சொன்னார்கள் அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஏண்ட ஹபீபு, எங்கட ஹபீபு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வஃபாத்தை அவங்க அறிவிச்சு விட்டாங்க. இதற்கு பின்னால வகை வர மாட்டாது. கடைசி வசனம் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவில் தான் இறங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில இந்த பயான் அனைத்தையும் உபதேசம் செய்துவிட்டு முஸ்தலிஃபாவுக்கு செல்கிறார்கள். அவங்களோட கஸ்வா என்ற ஒட்டகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுடைய கஸ்வா என்ற ஒட்டகத்தில் சுமார் 37 பேரை ஏற்றி இருக்கிறார்கள்.
அந்த 37 பேரில் ஒரு மனிதர் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள். ஆனால் ஹஜ்ஜத்துல் வதாவில் அரஃபாவில் இருந்து முஸ்தலிஃபாவுக்கு செல்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களையும் உம்மு ஃபضل ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களையும் தாண்ட ஒட்டகத்தில் கஸ்வாவில் ஏற்றிக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முஸ்தலிஃபாவுக்கு செல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களுக்கு இப்ப சந்தேகம், இந்த யௌம் அரஃபாவுடைய நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க நோன்பு பிடிச்சாங்களா இல்லையா? உம்மு ஃபضل ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு பால் கிளாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு கொடுக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் அந்த பால் கிளாஸை கொடுக்கிறார்கள். சஹாபாக்கள் அறிந்து கொள்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அரஃபாவுடைய நாளில் நோன்பு பிடிக்கவில்லை. எங்களுக்கு நோம்பு பிடிக்கலாம், அந்த ஹஜ்ஜில அந்த அரஃபாவில் இருக்கக்கூடியவர்கள் நோம்பு பிடிக்க கூடாது. எங்களுக்கு நோம்பு பிடிப்பது சுன்னத்து. முன்பின் 2 வருடங்களுடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முஸ்தலிஃபாவுக்கு செல்கிறார்கள் மக்ரிபுக்கு பின்னால். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்க மக்ரிபு தொழவில்லையே, முஸ்தலிஃபாவில் போய்த்து தொழுவோம். முஸ்தலிஃபாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறை 10வது ஆண்டு இரவு நேரத்திலே முஸ்தலிஃபாவுக்கு சென்று இஷாவையும் மக்ரிபையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுது முஸ்தலிஃபாவில் அந்த நேரத்தை கழிச்சு விட்டு துஆ பிரார்த்தனையோடு இருந்து சுபஹுக்கு பின்னால் யௌமுன் நஹர் 10வது ஆண்டு பெருநாளுடைய தினம் அவங்க பெருநாளை கொண்டாடுகின்ற போது நாங்கள் இலங்கை நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் யௌம் அரஃபாவுடைய நோன்பை பிடிக்கிறோமே, அந்த நாள் அவங்க பெருநாளுடைய தினத்தில் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 7 கற்களை எடுத்துக்கொண்டு அப்படியே பெய்து அடித்தார்கள் ஷைத்தானுக்கு கல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜும்மாவுடைய நேரமும் கொஞ்ச நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கஷ்டத்தோடு செஞ்ச ஹஜ்ஜ வெறும் அரை மணித்தியாலத்தில் சொல்லி முடிக்க முடியாது அன்பின் சகோதரர்களே. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 7 கல்ல அடித்ததின் பின்னால் 4 விடயங்கள் அந்த நாளில் செய்தார்கள். முதலாவது கல்ல எறிந்தார்கள். 2வதாக அவனோட கையால குர்பான் கொடுத்தார்கள். எத்தனை ஒட்டகம் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அலியுன் கர்ரமல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் யமன் நாட்டில் இருந்து சுமார் 100 ஒட்டகத்தோடு வருகிறார்கள் ஹஜ்ஜுக்கு. எம்பெருமானாருடைய கையினால் சுமார் 63 ஒட்டகங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அறுத்தார்கள். ஒவ்வொரு ஒட்டகமும் யா ரசூலல்லாஹ், என்ன அருங்களே யா ரசூலல்லாஹ், என்ன அருங்களே யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு ஒட்டகமும் தலையை நீட்டியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவங்களோட ஆயுள் காலத்தின் அடையாளமாக 63 ஒட்டகங்களை அறுத்தார்கள். மீதி 27 ஒட்டகங்களையும் அலியுன் கர்ரமல்லாஹ் வஜ்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறுத்தார்கள். 2வது குர்பானையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறை 10 கொடுத்தார்கள். பிறை 11 அப்படியே 3வது விடயமாக முடிய வலிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க முடிய வலிக்கும் போது சஹாபாக்கள் சூழ்ந்து கொண்டார்கள். முடிய எடுப்பதற்காக வேண்டி ஒரு சைட் அப்படியே வலது சைட்டை வலித்ததின் பின்னால் மிச்சம் நெருங்கிய தோழரான தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அரவாசி முடி அப்படியே கொடுத்தாங்க பெருமானாருடைய முபாரக்கான கையினால். அப்படியே இடது சைட்டில் இருந்த அனைத்து முடிகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சஹாபா தோழர்களே என்று அதையும் கொடுத்தார்கள். 4வது அமலாக 10வது அன்று செய்த அமல்தான் தவாஃபுல் இஃபாலா, ஹஜ்ஜுக்கான தவாஃபை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்தார்கள். ஆனால் இப்போது நாங்கள் எங்கட நாட்டிலிருந்து ஹஜ்ஜுக்கு போனால் இந்த 10வது அன்று இந்த 4 விடயங்களையும் ஒரே நாளில் செய்து முடிக்க முடியாது. அந்த நேரம் அந்த இடத்தில் கிடைக்காது. 2 நாள் 3 நாட்கள் முன்னுக்காகவும் பின்னுக்காகவும் அது எங்களால் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு 2 விடயங்களை அந்த நாளில் செய்யலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்தது போன்று ஒரே நாளில் கல்லெறிதல், தலைமுடி வலித்தல், குர்பான் கொடுத்தல், தவாஃபுல் இஃபாலா இந்த நாளையும் ஒரே நாளில் இப்போது சென்றால் செய்ய முடியாது அன்பின் சகோதரர்களே. இப்போது பிறை 11 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 21 கல்களையும் எடுத்து 3 ஜமராக்களுக்கும் அடிக்கிறார்கள் கல்லை. அதே போன்று பிறை 12லும் அடிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். பிறை 13 ஹஜ்ஜை முடித்துக்கொண்டு மக்கா முக்கரமாவுக்கு வருகிறார்கள். பிறை 14வது அன்று சுருக்கமாக சொல்லிக்கொண்டே போகிறேன். பிறை
14வது அன்று சுபஹுடைய தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாஹ்வுக்கு முன்னால் இருந்து தொழுவித்தார்கள். சுபஹுடைய தொழுகையில் ஓதின சூரா தான் வத்தூர் என்ற சூறாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி பிறை 14வது அன்று துல்ஹஜ்ஜுடைய மாதம் சுபஹு தொழுகையை தொழுவித்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா முக்கர்ரமாவில் இருந்து மதீனா முனவ்வராவுக்கு சென்றார்கள். மக்கா முக்கர்ரமாவில் கடைசியாக தொழுவித்த தொழுகை அந்த தொழுகை தான் அன்பின் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ்ஜுடைய மாதம் 14வது அன்று பிறை 14வது அன்று மக்காவில் இருந்து செல்கிறார்கள். துல்ஹஜ்ஜுடைய மாதம் 24வது அன்று மதீனா முனவ்வராவை அடைகிறார்கள். 10 நாட்கள் பயணம் செய்கிறார்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு. அதன் பின்னால் முஹர்ரமுடைய மாதம், முஹர்ரம் சஃபருடைய மாதம், அதே போன்று ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12வது அன்று ஹஜ் செய்து 2.5-3 மாதங்களுக்கு இடைப்பட்ட நாட்களில் நெஞ்சில் நிறைந்த நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எனவே அன்பின் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரஃபாவில், மினாவில், முஸ்தலிஃபாவில் எப்படி 5 நாட்களையும் பரிசுத்தமான முறையில் கழித்து ஹஜ் செய்தார்களோ அந்த பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எமது பெற்றோர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. இந்த உலகத்தில் அழகான முறையிலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களோட நாட்டில் இருந்தும் பிற நாடுகளில் இருந்தும் யாரெல்லாம் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அந்த பைத்துல்லாவை நோக்கி சென்றார்களோ அவனோட ஹஜ்ஜை யா அல்லாஹ் ஹஜ்ஜுல் மப்ரூராக ஏற்றுக்கொள்வாயாக. அந்த பாக்கியத்தை எங்களுக்கும் தந்திடியா அல்லாஹ். தவாப் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. சஃபா மருவாக்கு இடையில் தொங்கோட்டம் மூடக்கூடிய பாக்கியத்தை தந்திடியா அல்லாஹ். மக்காம் இப்ராஹிமில் 2 ரக்காத்துக்கள் தொழக்கூடிய பாக்கியத்தை தந்திடியா அல்லாஹ். ஹஜருல் அஸ்வத் கல்ல தொட்டு மூக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திடியா அல்லாஹ். ருக்குனுல் யமானியா அல்லாஹ் மோந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. கொஞ்ச நேரம் காபத்துல்லாவை பார்த்து அழுது ஓன்ட்ட துவா கேட்கக்கூடிய நசீபையா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில் நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், பிறை 9 துல்ஹஜ்ஜுடைய மாதம் 9வது அன்று அரஃபாவில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். மினாவில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். முஸ்தலிஃபாவில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திடியா அல்லாஹ். எங்களோட 2 கைகளினாலும் அந்த ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டப்பட்ட இடங்களை யா அல்லாஹ் எங்களோட கால்களினாலும் நாங்கள் நடந்து சென்று பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. மேலான மதீனா முனவ்வராவில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மதீனத்து மண்ணுக்கு போய் அந்த மதீனா முனவ்வராவில் பெருமானாருடைய ரௌலாவுக்கு முன்னால் நின்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யதி யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் யா முஹம்மத் என்று ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லக்கூடிய வாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களோட மௌத்துக்கு முன்னால் வாழ்க்கையில் ஒரு தடவை ஏனும் தந்தருள்வாயாக. ஹஞ்சும் புறாக்களுடைய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் ஹஜ்ஜிக்காக சென்றார்களோ எந்தவித ஆபத்துகள், ஃபித்னாக்கள், பலாய்கள், முசீபத்துகள் இல்லாமல் உலகாரோக்கியத்தோடு ஹஜ்ஜை முடித்து யா அல்லாஹ் நாட்டுக்கு திரும்பி வரக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுவாயாக. இந்த பள்ளிக்கு யா அல்லாஹ் நீ பரக்கத்து செய்வாயாக. பள்ளி நிர்வாகிகளுக்கு பரக்கத்து செய்வாயாக. ஊழியர்மார்களுக்கு ரஹ்மத்து செய்வாயாக. முஅத்தின்மார்கள், ஹத்தீபுமார்களுக்கு நீ ரஹ்மத்து செய்வாயாக. இந்த ஊர் மக்களுக்கு நீ மென்மேலும் பரக்கத்து செய்வாயாக. கடைசி மூச்சு வரைக்கும் யா அல்லாஹ் யாரிடமும் கையேந்தாமல் நல்ல அமல்கள் கொண்ட நீண்ட ஆயுளை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், கடைசி நேரத்திலே கடைசி பார்வையாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்னான முகத்தை பார்த்தவர்களாக கடைசி வார்த்தையாக கலிமா தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற தூய கலிமாவை வாய் நிறைய முடிந்தவர்களாக யாருடைய கஷ்டத்துக்கும் கண்ணீருக்கும் துன்பத்துக்கும் காரணம் இல்லாத நிலைமையில், குடும்பத்தை பிரியாத நிலைமையில், கடன் இல்லாத நிலைமையில் ஹுஸ்னுல் ஹாத்திமாவை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. இதையெல்லாம் கேட்டோமோ, இதையெல்லாம் கேட்க மறந்தோமோ எல்லா துஆக்களையும் நெஞ்சில் நிறைந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தினால் ஏற்றுக்கொள்வாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ